நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என கண்பான தேடு பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம சில பிரச்சனைகளுக்குள்ளாக போகும்போது, மற்ற கூட்டங்களோடு நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும். இவங்க கூட கர்த்தர் நம்மளை சேர்த்துட்டாரே, இவங்க கூட நம்ம வேதனைப்படுற அளவுக்கு தேவன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நம்ம நடத்துறாரு, இவங்களாம் ஆண்டவர் பத்தி அறியாதவங்க, இவங்க மத்தியில இவங்க படுற வேதனையே நானும் படுறேன், இவங்க படுற கஷ்டத்தையே நானும் படுறேன்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம கலக்கம் பட்டிருக்கிறோம். நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியாம இருந்தா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் பாருங்க. நம்ம படுற வேதனை யாருக்கு தெரியாம இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் என்னன்னா, நமக்கு அவமானம் இருக்காது, நம்ம பிரச்சனை நம்மளோட போயிடும். ஆனா எல்லாருக்கும் நடுவுலையும் எல்லாரும் போல கஷ்டப்படும் பொழுது உனக்கும் நான் கும்பிடுற கடவுளுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வருது பாருங்க. இதே போல ஒரு சூழ்நிலை இத்தாலியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறின பவுலுக்கு நேரிட்டது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த கப்பல் பிரயாணத்திலே பவுலும் இருக்கிறார். அவர்கள் படுகிற எல்லா வேதனைகளிலும் பவுலும் வேதனைப்படுகிறார். ஆனால் ஒன்று மாற்றம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் சோர்ந்து போனார்கள், ஆனால் பவுல் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் எல்லாம் மரணத்தை பார்த்து அஞ்சினார்கள், ஆனால் பவுல் மரணத்தை பார்த்து அஞ்சவில்லை, எதிர்த்து நின்றான். அவர்கள் எல்லாம் பல காரியங்களை குறித்து குழப்பமடைந்தார்கள், ஆனால் பவுல் தேவன் தனக்கு சொன்னப்பட்ட வார்த்தையிலே தெளிவுள்ளவனாயிருந்தான். கண்பான தேடு பிள்ளைகளே, எல்லாருக்கும் நடுவில் நீங்க பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கப்பல் சேதத்துக்கு நடுவில் இருக்கும்போது பவுல் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உற்சாகப்படுத்துறான் பாருங்க. அதுதான் நம்ம வேலையே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்டி எழுப்புகிறான். சோர்ந்து போகாதீங்க, சாப்பிடுங்க, நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும், அதனால நம்ம சாக மாட்டோம், நான் சாக மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காருன்னா இந்த கப்பல் இருக்கிற ஒருத்தர் கூட சாக மாட்டீங்கன்னு சொல்லி அத்தனை வரையும் தூக்கி எழுப்புகிறான். என் கண்பான தேடு பிள்ளைகளே, சில பிரச்சனைகளுக்குள்ளும் சில அவமானங்களுக்குள்ளையும் கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு நடுவில் நடத்துறாருன்னா அவங்களை தூக்கி கட்டி எழுப்புறதுக்காகவே. நீங்க சொல்ற வார்த்தையினால அநேகர் உயிர் பெறுவாங்க. நீங்க சொல்ற சில காரியத்தினால அவங்க வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். நீங்க சொல்றதுனால அவங்க பிரச்சனையை விட்டு வெளியே வருவாங்க. நீங்க சொல்றதுனால அவங்க கவலை விட்டு வெளியே வருவாங்க. நீங்க சொல்றதுனால அவங்களுடைய துக்கங்களை விட்டு வெளியே வருவாங்க. நீங்க சொல்றதுனால அவங்க பாவங்களை விட்டு வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு புது வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்வதற்காகவே தேவன் அவர்களுக்கு நடுவில் உங்களை வைத்திருக்கிறார். ஆகையால் பயப்படாதீங்க, தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். பயப்படாதீங்க. உங்களை கொண்டு அநேகரை அவர் தம் பக்கமாக இழுத்துக் கொண்டு அநேகரை அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த பாதையில் நடத்துறாருன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. அந்த பாதையிலே தேவன் உங்களை நேர்த்தியாக நடத்தி மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை அடையாளப்படுத்தி உங்கள் மூலமாக அநேகரை விடுதலைக்குள்ளாக மாற்றுவாராக. இந்த நாள் அநேகருக்கு உங்கள் மூலமாக விடுதலை பெற்றுக் கொள்கிற நாளாக தேவன் மாற்றிக் கொடுப்பாராக. God bless you.